சென்னை மெரினாவை 2 மணி நேரம் அதிர வைத்த விமானப்படை சாகசம். பழமையான போர் விமானங்கள் முதல் அதிநவீன ரஃபேல் விமானம் வரை வானில் வர்ணஜாலம். இதோ பல்லவ சிம்மனும் அபராஜிதவர்மனும் ஒன்றாய் உருவெடுத்து வருவது போல் வலதுபுறம் உள்ள லைட் ஹவுஸில் இருந்து அணுகுவது பாரம்பரிய விமானம், ஹவார்ட் விமானம். வயசானாலும் ஓ ஸ்டைலோ அழகோ இன்னும் ஒன்ன விட்டு போகல. அழகாக இருந்தாலும் இந்த விமானத்தை பார்த்து மயங்கி விடாதீர்கள். 1947 இருந்து 1989 வரை இந்தியன் ஏர்போர்ஸ். மெரினா கடற்கரையில் 15 லட்சம் பேர் குவிந்து விமான சாகசத்தை கண்டு உற்சாகம். இதுவரை இல்லாத வகையில் மக்கள் திரண்டதால் லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற சாகசம். காற்றை கிழித்தபடி சீறி பாய்ந்த விமானங்களை கண்டு வியந்த மக்கள். And now coming in from your right, sarangs representing the Atmanirbharta of our nation, the India formation. மறக்க முடியாத அனுபவம் என நேரில் கண்டு களித்தவர்கள் மகிழ்ச்சி. விமான சாகசம் முடிந்து ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானோர் புறப்பட்டதால் ஸ்தம்பித்த போக்குவரத்து. நான்கு மணி நேரத்திற்கு பிறகு முக்கிய சாலைகளில் போக்குவரத்து சீரானது. சென்னையில் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை நாளை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கண்ணாடி மாளிகை, செயற்கை நீரூற்று என சிங்கப்பூர் கலைநயத்தில் வடிவமைப்பு. விடுமுறை தினத்தையொட்டி சுற்றுலா தலங்களில் அலைமோதிய மக்கள் கூட்டம். கோயில்களில் பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டிய மழையால் அருவிகளில் கொட்டும் தண்ணீர். வாகனங்களில் சென்றபடி அருவிகளின் அழகை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். தமிழ்நாட்டில் நாளை முதல் 11ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 5 நாட்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை. சபரிமலையில் இந்த ஆண்டு ஆன்லைன் முன்பதிவு செய்யும் பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி. ஸ்பாட் புக்கிங் முற்றிலுமாக நிறுத்தப்படும் என்ற அறிவிப்புக்கு பக்தர்கள் கடும் எதிர்ப்பு. ஜம்மு காஷ்மீரில் 5 பேர் நியமன எம்எல்ஏக்கள் நியமனத்திற்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம். தொங்கு சட்டப்பேரவை அமையும் என கருத்து கணிப்பு வெளியான நிலையில் துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை. திருப்பூரில் நடப்பாண்டிலும் தீபாவளி விற்பனை மந்தம் என வியாபாரிகள் கவலை. 10 கோடி ரூபாய் மதிப்பிலான பின்னலாடைகள் தேக்கமடையும் அபாயம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.